தாவேகவின் மதுரை மாநாட்டு தேதி நெருங்கி வரும் நிலையில் மாநாட்டு திடலில் ஆய்வு செய்திருந்தார் மாவட்ட கண்காணிப்பாளர். இந்த நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி கேட்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் முக்கிய தகவலை கூறியுள்ளார் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் பாரபத்தி பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்களே அவகாசம் இருக்கும் நிலையில் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 250 அடி நீளம், 60 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக மேடை, விஜய் நடந்து செல்ல சுமார் 800 மீட்டர் நீளத்திற்கு ரேம்பாக் மேடை, குடிநீர் குழாய், LED திரை என பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேதி நெருங்கி வரும் சூழலில் காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தாவேக சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலையில்தான் மாநாட்டு திடல், கார் பார்க்கிங் இடம் உள்ளிட்ட பகுதிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்ட போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோருடன் உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் 21ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி வழங்கியதாக கூறியுள்ளார். காவல்துறை சார்பில் 42 கேள்விகளுக்கு பதிலளித்த நிலையில் பார்க்கிங் வசதி மற்றும் போக்குவரத்து தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்ததாக கூறினார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநாடு நடப்பது உறுதியாகியுள்ளதால் தாவேக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.